வணக்கம். ஸோ இப்போ இன்டர்மீடியேட்டில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் சாப்டர்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பேசிக் சாப்டர்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற என்ட்ரி மாதிரி போடுறது. ஸோ அப்படி நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, வவுச்சர்ஸ் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டில் ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க. ஸோ அதுதான் சாப்டர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பார்ட்டும் வரும், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 339. ஸோ அதை எடுத்திங்கன்னு வச்சுங்க, அதில் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் ஹெட்டிங் போட்டிருப்பாங்க. இதில் முதல்ல 3 என்ட்ரி வரும். பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்டில் 3 என்ட்ரி வரும். ஒன்று ஃபஸ்ட்டு போடுற என்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெசிப்ட் நோட். இந்த ரெசிப்ட் நோட் எங்கே போட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இன்வென்ட்ரி வவுச்சரில் வெறும் ரெசிப்ட் நோட் மட்டும் போட்டிருப்போம். கரெக்டுங்களா? இது கம்பைன் பண்ணி போடணும். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் வெறும் என்ட்ரி மட்டும் தான் பார்த்தோம். இதுதான் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுற அந்த வவுச்சர் சம்மந்தப்பட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நோட்டு, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அப்படின்ற அந்த என்ட்ரியே போடுவீங்க. அதுதான் லாஸ்ட்டில் முடிக்கும்போது வவுச்சரை முடித்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அது பர்ச்சேஸ் என்ட்ரி. அது ஸோ 3 டைப் ஆஃப் என்ட்ரி. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் ஆர்டர், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெசிப்ட் நோட்டு, தேர்ட் பர்ச்சேஸு. ஸோ புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம்லி முதல்ல ஆர்டர் ப்ராசஸிங் என்ன பண்ணணும்? டைம்லி ரிசீவபிள் அண்ட் பேயபிள்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அவாய்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எதுக்கு ஆர்டர் எடுக்கிறாங்க? வழக்கமாக நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க, மளிகை கடையில், மெடிக்கல் ஷாப்பில், ஷோரூமில், ஷாப்பிங் மாலில் எல்லா இடத்துக்கும் போனாங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வருவார். என்ன பண்ணுவார், மெடிக்கல் ரெப் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் இல்லை சார்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மெடிசனில் இவ்வளோ ஸ்டாக் இல்லை, இந்த மெடிசன் ஃபுல்லாகவே எம்டி ஆகிடுச்சு, இது கொடுங்க. ப்ரொவிஷனில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இல்லை, இந்த கேஜி இல்லை, சுகர் இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் முதல்ல எடுத்துப்பாங்க. ஸோ அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்போது எதுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்னால், எப்போவுமே ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுற இடத்துல இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல வாங்கி வச்சுட்டே இருக்கணும். இப்போ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, எனக்கு ஒரு 10 கிலோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஒரு 5 கிலோ தான் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஆர்டர் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் இந்த மார்க்கெட் த டைம் ஆஃப் ரெக்கமெண்ட் வித்தவுட் ப்ரியார் ஆர்டர்ஸ். அதாவது நம்ம போய் கேட்கும்போது அங்கே மார்க்கெட்டில் ஸ்டாக் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு அந்த பிஸ்னஸ் லாஸ், நமக்கு அது ப்ராஃபிட் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ரீசன் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்லை சேல்ஸ் ஆர்டரோ முதல்ல எடுத்துருவாங்க. ஸோ அதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் ஒன் கம்பெனி இந்த நேம் ஆஃப் உங்கள் பேர் ப்ராக்கெட்டில் பிஎம். பிஎம்ன்றது பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போடலாம், இல்லை PURMANA அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். ஸோ பிஎம் ப்ராக்கெட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோல்டருக்குள்ளே தான் போட போகிறீங்க, அதனால் இஷ்யூ கிடையாது. ஸோ அங்கே மென்ஷன் பண்ணும்போது நான் என்ன சாப்டர் படிச்சிருக்கோன்னு சொல்லி போடணும். எப்போவுமே இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சாப்டர் நேம் போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் லைனாக ஒரே கம்பெனியில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபவுண்டேஷன் போட்டிருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டில் தனித்தனி சாப்டர் வைஸாக நீங்கள் பிரித்து போட போகிறீங்க. பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்னா தனியாக பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்னா தனியாக சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்படி போட கற்றுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் F11 போய்ட்டு அலோவ் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக போய்ட்றோம் பாருங்கள். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா டேலி ஓப்பன் பண்ணிங்க. டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லாஷு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மறுபடியும் ஸ்லாஷு இன்டர். இதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. இது எக்காரணத்து கூட மறக்காதீங்க. என்ட்ரு பண்ணுங்கள். அதில் இப்போ நீங்கள் கொடுத்த கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனி வரும், இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள், Alt F3. ஸோ இப்போ இல்லை சார் நான் வெளியிலேருந்தே க்ரியேட் பண்ணணும் சார் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் என்ன பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் கம்பெனிக்குள்ளே போயிடுங்க. அதில் அந்த கம்பெனி தட் இந்த உங்கள் ஃபோல்டர் நேமு, தட் இஸ் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னு போட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், உங்கள் பேர்லாம் போடணும் அவசியம் கிடையாது. உங்கள் ஃபோல்டருக்குள்ளே வர்றதுனால நீங்கள் பேர் போட வேண்டாம், டேரெக்டாகவே என்ன பண்ணுங்கள் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் போட்டு சேவ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ முதல்ல உங்கள் ஃபோல்டருக்குள்ளே இன்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கணும் கம்பல்சரியாக. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரு,
பக்கத்தில் இன்டர்னு போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாப்டரோட நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா F11 போங்க. அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் இதில் 2 கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்குள்ளே போய் பாருங்கள், பர்ச்சேஸ் ஆர்டர்ன்ற பார்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்குள்ளே போங்க. இன்வென்ட்ரிக்குள்ளே போனால் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஆர்டர் ப்ராசஸிங்னு போட்டிருக்கோம். அலோவ் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங் இருக்குது. இங்கே நோன் இருக்குது, எஸ் தரேன். நான் சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் கொடுத்துக்கிறேன், இப்போ எஸ் மட்டும் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ, சேவ் பண்ணியாச்சு. வெளில வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேக் சைட் திருப்புங்க. பேஜ் நம்பர் 340 பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டருக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற அந்த ஸ்டாக் ஐட்டம் மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கே வவுச்சருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்தே ஆல்ட் சி கொடுத்து பண்ணிக்கலாம். இது நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிடுறேன். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறேன், லெட்ஜரில் போகிறேன், அதில் க்ரியேட்குள்ளே போனீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், M/S சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அண்டர் எது கீழே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பர்ச்சேஸ்னால சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். நம்ம இப்போ அவங்களுக்கு காசு தர வேண்டியது இருக்குல்ல, அதனால் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். மெயின்டைன் பேலன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு கொடுத்துருங்க, எஸ் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், பர்ச்சேஸ் மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. இது வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறோம், கம்பெனியே புதுசு, அதனால் பழைய லெட்ஜர் எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்வென்ட்ரி வேல்யூ எஃபெக்டட் வந்து எஸ்ஸு, இதுவும் கண்ட்ரோல் ஏ. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டணும். ஸோ சேல்ஸ் டேக்ஸு எது கீழே வரணும், டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் கீழே வரணும். என்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணிங்க. சரி, இப்போது வெளியில் வந்துடுங்க. வேறு என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு ஸ்டாக் குரூப் முதல்ல போய் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட்குள்ளே போங்க. க்ரியேட்குள்ளே போனீங்கன்னா சாம்சங் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி போடணும். இது அண்டர் எது கீழே போடணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைமரி கீழே போடணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளில வந்துடுங்க. ஏன்னா சாம்சங் டெலிவிஷன் மட்டும்தான் அது பண்ணணும், வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்குள்ளே போங்க. க்ரியேட்குள்ளே போங்க. க்ரியேட்டில் நம்பர்ஸு. ஸோ நம்பர்ஸில் போய்ட்டு NUMBS, ஸோ NUMBERS போட்டு இதையும் சேவ் பண்ணிங்க. ஸோ இதை முடிச்சுட்டு வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் ஐட்டம்குள்ளே போங்க. ஸ்டாக் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா சாம்சங் 21 inches, என்டர். திரும்பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாம்சங் டெலிவிஷன், அப்புறம் நம்பர்ஸ், இதை சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் 19 inches. ஓகேங்களா, அது ஆக்சுவலாக CTV போடுறதுனா போடலாம், இல்லை விட்டுடலாம். அது கலர் டெலிவிஷன் இருக்கா அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் சாம்சங் டெலிவிஷன், நம்பர்ஸு சேவ் பண்ணி, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லா என்ட்ரி நீங்கள் போட்டிங்க. தட் இஸ் அந்த வரக்கூடிய லெட்ஜர்ஸு, ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது தவிர வேறு என்ன சார் இருக்குன்னா ஆர்டர் போட போகிறோம். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரைஸ் அ பர்ச்சேஸ் ஆர்டர். பேஜ் நம்பர் 340 பாருங்கள், எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ரைஸ் அ பர்ச்சேஸ் ஆர்டர் ஆன் 4/4/2006 ஃபார் 20 நம்பர்ஸ் ஆஃப் சாம்சங். 20 நம்பர்ஸ்னால் 20 நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பாருங்கள், இதான் அது. ஸோ ரைஸ் அ பர்ச்சேஸ் ஆர்டர் ஆன் 4/4/2006 ஃபார் 20 நம்பர்ஸ் ஆஃப் சாம்சங் 21 inch கலர் டிவி M/S சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதே மாதிரி இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் திஸ் ஆர்டர் அண்ட் தே ஆர் ரெடி டு ரிசீவ் திஸ் ப்ராடக்ட் வித்தின் 25 days at the rate of rupees 14,000 each and the rate of sales tax is 8% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை அக்செப்ட், அந்த ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. ரைஸை பர்ச்சேஸ் ஆர்டர்னா ஆர்டர் போய் எடுக்கிறது. ஆர்டர் எடுத்தாச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 25 daysக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இதில் எப்படி சார் ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். முதல்ல டேட் என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் நம்பர் கொடுக்கணும். இதெல்லாம் இப்போது பர்ச்சேஸ் ஆர்டர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இது மென்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். 14,000 இன்ட்டு எவ்வளோ ப்ராடக்ட்டு, ஸோ 20 நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,80,000. அதுக்கப்புறம் அதுக்கு சேல்ஸ் டேக்ஸ் தராங்க. இப்போது இஃப் த சப்ளையர் ஃபெயில்ஸ் டு டெலிவர் திஸ் மெட்டீரியல் ஆன் 29/4/2005 தென் இட் பிகம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அப்போது 25 daysக்குள்ளே பண்ண சொல்கிறாங்க. அப்போ 29குள்ளே அவங்க கண்டிப்பாக டெலிவரி பண்ணி ஆகணும். ஸோ இதான் வந்து அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ரூல். ஸோ இது வந்து அப்படி சப்போஸ் அவங்க டெலிவரி பண்ணலாம் என்ன சார் ஆகும் அப்படின்னா கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த ரிசிப்ட் செலான் வாங்கி பார்த்துருந்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் அங்கேயே மென்ஷன் பண்ணுவாங்க. இஃப் யூ ஃபெயில் டு டெலிவர் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வித்தின் இவ்வளோ சம்
பீரியட்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. நான் வேறு இடத்துல எடுத்துப்பேன் அப்படின்றதான் அது மீனிங் அது. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், டேலி அப்படின்ற பார்ட்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ட்ரு பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுங்கள், அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போயிடுங்க. ஸோ ஆக்சுவலாக இது நம்ம போடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்றதுனால எதில் போகணும், இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ளே போகணும். அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போயும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ளேயும் பண்ணலாம். அக்கௌண்டிங் வவுச்சர்னால் போயிட்டு சேஞ்ச் ஆஃப் அந்த ஷார்ட்கட் கீ மாற்றணும், இல்லை டேரெக்டாக இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ளேயே போயிடுங்க. இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்டர், ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட்டில் நான் ஆக்டிவேட் பண்ணலை. அந்த ரீசனில் இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் தான் போயிட்டு F11 போய் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது ஆக்டிவேஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ட்டு ப்ளஸ் F4 கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டருக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் முதல் வேலை என்னென்னா டேட்டு. ஸோ டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/4 என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி நேம், யார் பார்ட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சப்ளை அட்ரஸ் கேட்குது. இப்போ அட்ரஸ் வந்து நீங்களே கொடுக்கலாம், 15 காமராஜர் சாலை, ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படி காமராஜர் சாலை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர் அண்ட் தென் சென்னை 118 அப்படின்னு சொல்லி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நிறைய அட்ரஸ் இருந்தால் அப்படியே கீழே கீழே என்ட்ரு ஆகிட்டே போகும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், கீழே வந்துடும். மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி, செக்கா, கேஷா, இல்லை வந்து ஆன்லைனாக மென்ஷன் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் எதாவது இருந்தால் ரெஃபரன்ஸ் போட்டுப்பாங்க. அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி அப்படின்னா அதுக்கு எதாவது கண்டிஷனு. டிஸ்பேட்ச் த்ரூ எப்படி, கொரியர் மூலயமா வருமா, இல்லை எங்கே சென்னை டெஸ்டினேஷன் எந்த இடத்துல, கொடுங்கியூர்லையா. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்தோடனே இங்கே என்ன கேட்கும்னா ஆர்டர் நம்பர்னு கேட்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு முக்கியமான பார்ட் எதுனா அந்த ஆர்டர் நம்பர் தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க புக்கில்னா 001 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை 1ன்னு கொடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அது ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுனால 001 நான் மென்ஷன் பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ பர்ச்சேஸ் லெஜர் இது கீழே வரும் கண்டிப்பாக. இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்டதுனால பர்ச்சேஸ் கீழே தான் கண்டிப்பாக வரும். பர்ச்சேஸ் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நேம் ஆஃப் ஐட்டம், நேம் ஆஃப் ஐட்டம் என்னது 21 inch அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே தான் வரும். இது டியூ ஆன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருப்பாங்க. 4 April 2006ன்னு போட்டிருக்குங்களா, இது வந்து டியூ ஆன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டியூ ஆன் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். எவ்வளோ குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20. ரேட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 14,000 அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது டியூ ஆன்றது வந்து அவங்க 4 அப்படின்னு கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்பர் கொடுக்கணும். என்ன நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே எதுவுமே கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது 4th Aprilனே மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அங்கே என்ன சார் பண்ணணும், 25 days நாங்கள் மென்ஷன் பண்ணணும். போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சர்டைன் நம்பர் பேஸ் பண்ணி அதுவே எடுத்துக்கும். இப்போ இவ்வளோ நாளில் அது டியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு டியூ ஆன் அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். கம்பல்சரி 25 days நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டேட்டெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது, வெறும் 25 days போட்டாலே அதுவே எடுத்துக்கும். ஸோ இப்போ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 நம்பர்ஸு 14,000 2,80,000. ஸோ போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பியும் நெக்ஸ்ட் டியூ ஆன் கேட்குது, மறுபடியும் என்ட்ரு பண்ணிட்டுங்க, வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்லாம் லைனாக போட்டுடணும். போட்டு முடிச்சு இங்கே டோட்டல் வந்துடும். டோட்டல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது கீழே வரும். டோட்டல் மறைஞ்சிட்டு அது கீழே வந்துடும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், சேல்ஸ் டேக்ஸ்ன்றதை சூஸ் பண்ணணும். அது எவ்வளோ சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 8%. இங்கே ரேட்டு கீழே தான் வரும். ஆக்சுவலாக ரேட்டுன்றது வந்து பர்சன்டேஜில் தான், சேல்ஸ் டேக்ஸில் மட்டும் போடணும் எப்போவுமே. ஸோ போட்டு 22,400 என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் என்டர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே கீழே வந்து 3,02,400 அப்புறம் 20 நம்பர்ஸ்னு வந்துடும். கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணுங்க. இதான் பர்ச்சேஸ் ஆர்டரோட யூசஸ். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க, ஓகே ஃபைன். ஸோ இப்போது இது எப்படி சார் செக் பண்ணணும், நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேக்குள்ளே போங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இன்வென்ட்ரி புக்ஸ்க்குள்ளே போகிறீங்க. ஸோ இன்வென்ட்ரி புக்ஸ்க்குள்ளே போயிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் பர்ச்சேஸ் ஆர்டர் புக் அப்படின்னு சொல்லி வரும். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் புக்கை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் நம்ம என்ன போட்டிருக்கோன்ற என்ட்ரி மட்டும் காமிக்கும். அப்படியே என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்ட அப்படியே அந்த இது ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஆல்ட்ரேஷன் போட்டு செகண்டரின்னு சொல்லி உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் என்ட்ரியே காமிக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்க்குறதுக்கு மட்டும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் 343 பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேயில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி
பர்ச்சேஸ் ஆர்டர் சம்மரி. ஸோ வெளியில் வந்துட்டு ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேயில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அதுக்குள்ளே போகிறேன். அதில் பர்ச்சேஸ் ஆர்டர் சம்மரிக்குள்ளே போங்க. போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த பர்டிகுலர்ஸ் காமிக்கும். ஆனால் வந்து இது ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ரைட் சைடில் ஆர்டர்னு போட்டிருக்கோம். Alt + F7 அப்படின்றது தான் ஷார்ட்கட் கீ. Alt + F7 அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். அதில் எல்லாமே காமிக்கும். பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கும், சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கும், ஸ்டாக் இன் காமிக்கும், சேலபிள் ஸ்டாக் காமிக்கும், நெட் ஸ்டாக் காமிக்கும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து யூஸ் டியூ ஆர்டர்ஸ் ஒன்லின்னு இருக்கும். இது நோ தான் இருக்கணும். நோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். திரும்பியும் சாம்சங் டெலிவிஷன் சொல்லி காமிக்கும். மேலே வந்து பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் போட்டு இந்த டேட் வந்துடும். இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் சம்மரின்னு காமிக்கும். அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஆர்டரில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டரில் இங்கே நோ பதிலாக எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எது டியூவில் இருக்கோ, அதாவது அந்த டேட்டுக்கு மேலே எது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கோ அது மட்டும் காமிக்கும். அப்போ இந்த இடத்துல 0 வந்துடும். இங்கே எதுவுமே இருக்காது, என்ட்ரியே இருக்காது. ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த இடத்துல கம்பல்சரியாக அங்கே நோ அப்படின்றது தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். இது என்ட்ரு பண்ணுறது என்ன அப்படின்னா, சாம்சங் டெலிவிஷன் என்ட்ரு பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வரும். மறுபடியும் சாம்சங் 21 காமிக்கும். மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், அடுத்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இதான் கடைசியாக அந்த ரீச் டில் ரே அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். எது வரைக்கும் எண்டு ரீச் ஆகுதோ அது வரைக்கும் என்ட்ரு பண்ணிட்டே போங்க, இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேட்டு, ஆர்டர் நம்பர், நேம் ஆஃப் பார்ட்டி, ஆர்டர் குவான்டிட்டி, பேலன்ஸ் குவான்டிட்டி, ரேட்டு, அதுக்கப்புறம் வேல்யூ. ஸோ இங்கே டியூ ஆன் அப்படின்னு சொல்லி ஓவர் டியூ காமிக்குது. 29 ஏப்ரல் 2006ன்னு காமிக்குது. இது எக்ஸாக்டாக அந்த டேட்டில் டியூ இருக்குது. அதாவது 4th ஆரம்பிச்சிருக்காங்க என்ட்ரி போட்டு. 25 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 25 நாள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் 2006. இப்போ டேட்டை மாற்றுங்க. Alt F2 கொடுத்து டேட்டை மாற்றுங்க. 1/4/2006 என்டர் 34ன்னு கொடுக்குறேன். 30/04ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுதான் ஓவர் டியூ. புரியுதுங்களா? இந்த ஓவர் டியூ வந்ததுனா தான் நீங்கள் உள்ளே வரும்போது நோ கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் டியூ ஆகிற டைமில் மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே ஆகும், இல்லைனா வராது. அதனால தான் அங்கே நோ கொடுத்து உள்ளே வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுக்கப்புறம் டேட்டு போக போக அது ஆட் ஆகிட்டே போகும். நீங்கள் எப்படி அந்த பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இதுவும். ஓகேங்களா? தேங்க்யூ.